கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் எல்லாரோடும் இருப்பதாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை திருத்த, பரிசுத்தப்படுத்த, புத்தி புகட்ட தேவன் வியாதியை கொடுக்கிறார் என்று பலர் எண்ணுகின்றனர். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து 2011 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமிக்கு வந்தார் என்று 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே பிசாசின் கிரியைகளெல்லாம் அழித்தார் என்று சொல்லப்பட்ட போது அவர் என்னென்ன கிரியைகளெல்லாம் சிலுவையிலே அழித்தார் என்று நாம் முதலிலே அறிந்திருக்க வேண்டும். எதெல்லாம் பிசாசின் கிரியைகள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 8:13 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமக்கப்பட்டாயிற்று. நம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமக்கப்பட்டு நமக்கு சுகம் அளிக்கப்பட்ட ஆயிற்று. அப்படி இருக்க சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஒழித்ததை மீண்டும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரா? மீண்டும் அதே வியாதியை நமக்கு அவர் கொடுப்பாரா? அப்படி கொடுத்தார் என்றால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒழித்தது வீணாய் போய்விடும் அல்லவா? தேவன் உன்னை ஸ்திரப்படுத்த வியாதி கொடுக்கிறார் என்றால் நீ ஏன் எதிர்த்து நிற்கிறாய்? வியாதி வந்தவுடனே ஏன் நீ டாக்டரிடம் போகிறாய்? இது தேவன் கொடுத்தது என்றால் டாக்டரிடம் போகாமல் இருக்க வேண்டியதுதானே? வியாதி வந்தவுடனே கஷாயம் குடிக்கிறாய், வெந்நீர் குடிக்கிறாய், காரணம் என்ன? இது தேவன் கொடுக்கிறார் என்றால் நீ ஏன் அப்படி செய்கிறாய்? தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ ஏன் ஜெபிக்கிறாய்? தேவ சித்தம் இன்னதென்று உனக்கு புரியுமா? நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தேவ சித்தம். மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே வியாதி இல்லை, இந்த பூமியிலும் வியாதி இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட தேவன், இப்படி சித்தம் கொண்டுள்ள தேவன் எப்படி உனக்கு வியாதியை கொடுப்பார்? சிந்தியுங்கள். பலருடைய கேள்வி, சரி நம்முடைய தேவன் வியாதியை கொடுப்பதில்லை, ஆனால் வியாதி அனுமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நம்முடைய தேவன் வியாதியை அனுமதிக்கிறாரா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாவத்தை சிலுவையிலே நம் தேவன் அழித்து, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையிலே தேவன் அழித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை ரட்சித்த பிற்பாடும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்ற பிற்பாடும் மறுபடியும் நாம் பாவம் செய்கிறோம். எப்படி? நீ பாவம் செய் என்று சொல்லி தேவன் அனுமதிக்கிறாரா? சிலுவையிலே எந்த பாவத்தை மன்னித்தாரோ அந்த பாவத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கிறாரா? இல்லையே. நரக பாதையிலிருந்து நரகத்தை விட்டு மீட்டெடுக்கவே இயேசு மரித்தார் என்று யோவான் 3:16 சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்னும் எத்தனை பேர் பாவம் செய்து நரக குழிக்கே போய்க் கொண்டிருக்கிறார்களே? காரணம் என்ன? தேவன் தான் அனுமதிக்கிறாரா? எந்த நரகத்திற்கு போக வேண்டாம் என்று அவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்தாரோ அதே நரகத்துக்கு நீ போக வேண்டும் என்று மறுபடியும் பெர்மிஷன் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரே. அப்படித்தான் வியாதியும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை, நம்முடைய அன்பான பிள்ளை தவறு செய்கிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளை தவறு செய்கிறதுக்காக, தவறு செய்கிறது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை திருத்துவதற்கு என்ன செய்வார்கள்? புத்திமதி சொல்லுவார்கள். தாங்களே அவர்களை காரியங்களை செய்வார்கள், சிக்ஷிப்பார்கள். அதை விடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ரவுடி ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, ரவுடி நீ என்னுடைய பையன் இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை திருத்தணும், அவனை அடி உதை என்று எந்த ஒரு அப்பா அம்மாவது சொல்லுவார்களா? ஒரு சாதாரண உலகத்து அப்பா அம்மாவே ரவுடியை வைத்து அடி உதை என்னுடைய மகனுக்கு புத்தி புகட்டு என்று சொல்லாத போது நம்முடைய ஆவிக்குரிய ஆண்டவர் நம்முடைய எதிராளியாக பிசாசுகிட்ட சொல்லி நீ இவனுக்கு வியாதியை கொடுத்து இவனுக்கு நீ புத்தியை உண்டாக்கு என்று அவர் சொல்லி கொடுப்பாரா? உங்களுக்கு தெரியுமா, நம்ம பையன் தப்பு தண்டா பண்ணியிருந்து கொலைகாரனா இருந்தா கூட போலீஸ் வீட்டை தேடி வருதுன்னு சொன்னா ஒழிச்சு வைக்கிறார்கள் அப்பா அம்மாக்கள். தெரியுமா உங்களுக்கு? உலகத்து அப்பா அம்மாக்களுக்கே இப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய தகப்பனார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருப்பார் யோசித்து பாருங்கள். தேவன், நம் தேவன் சோதிக்கிறவரே அல்ல.
டெம்ப்டேஷன் டெம்ப்ட் கொடுக்கிறவரே அல்ல நம் தேவன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பாடப்படுகிறது சினிமாவில். அது சாமி கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கல. சாமி வேறே, நம்ம ஆண்டவர் வேறே. சாமி தான் பிசாசு, பிசாசு தான் சோதிக்கிறவன். அதனாலதான் கண்ணதாசனுக்கு அழகாய் புரிகிறது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆக பிசாசு தான் சோதிக்கிறான், ஆண்டவர் சோதிக்கிறதே இல்லை. அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்படித்தான் யாக்கோபு 1 அதிகாரம் 13-14 சொல்லுகிறது. இந்த தேவ சித்தம் புரியாத வரைக்கும் உண்மையான சத்தியம் யாருக்குமே புரியாது. சோதனை வேறு, பரீட்சை வேறு. சோதனை என்பது பொல்லாங்கு, பரீட்சை என்பது நன்மைக்காக. ஸ்கூல்ல டீச்சர் நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க, எதுக்கு? ப்ரமோஷனுக்கு, வெற்றிக்கு, நன்மைக்கு, அது தீமைக்கு அல்ல. இப்படி பரீட்சை தான் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார் ஒழிய சோதனை, பொல்லாங்கான சோதனையை, அவர் சிலுவையிலே அழித்த அந்த வியாதியை மறுபடியும் நமக்கு கொடுத்து அவர் சோதிக்க மாட்டார். நம் தேவன் பரீட்சை தான் பார்ப்பார். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். லாசரு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுடைய நண்பன். இந்த லாசரு மரித்து போய்விட்டான். இந்த லாசருக்கு 2 அக்காமார் இருக்கிறாங்க. அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு போகிறார் 4 நாட்கள் கழித்து. லாசருவை அடக்கம் பண்ண கல்லறைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கல்லறைக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கல்லறையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மார்த்தாளிடமும் மரியாளிடமும் லாசருடைய சகோதரியிடம் சொல்லுகிறார், கல்லறையின் மேலே மூடி இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து வல்லமை பொருந்தியவர். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அந்த மேலே மூடி இருக்கிற அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டி போட்டால் தான் உள்ளே இருக்கக்கூடிய லாசரு வெளியே வர முடியுமா? ஏன் உள்ளே இருக்கக்கூடிய கல் அப்படியே இருந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய லாசரு தானாகவே வெளிவர முடியாதா? இது ஒரு டெஸ்ட். அந்த சகோதரிகளுக்கு இது ஒரு டெஸ்ட், இது ஒரு பரீட்சை. உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கல் ரொம்ப வெயிட்டா இருக்குமே, இந்த கல்லை தூக்கணும்னா உள்ள இருக்கிற பிரேதம் நாருமே, மரித்து 4 நாள் ஆயிற்று என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்கள் விசுவாசித்தார்கள், பரீட்சையை ஜெயித்தார்கள், மூடப்பட்டிருந்த கல்லை புரட்டி போட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், லாசருவே வெளியே வா. உடனே லாசரு, மரித்த லாசரு வெளியே வந்தான். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் டெஸ்ட் வச்சுதான் உன்னுடைய விசுவாசத்தை எடை போடுகிறார். டெஸ்ட் வச்சுதான் உன்னுடைய விசுவாசத்துக்கு மார்க் போடுறாரு. அதை வச்சுதான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் சோதிக்கிறவரே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, ஆதியாகமத்தில் 22 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமை தேவன் சோதிக்கவில்லையா? இப்படி நிறைய பேருடைய கேள்வி. ஒரிஜினல் லாங்குவேஜிலே God tempt ஆபிரகாம் என்று அல்ல, God test ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் பரீட்சை பார்த்தார் என்றுதான் இருக்கிறது. என்ன பரீட்சை? God proclaimed Abraham that he is a righteous man. இவன் ஒரு நீதி உள்ளவன், இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்த அவர் அந்த ஒரு பரீட்சையை உண்டாக்கினார். ஆக தேவன் பரீட்சை பார்க்கிறவர் தானே ஒழிய சோதிக்கிறவர் அல்ல. பலருடைய கேள்விகள். யோபுவை தேவன் சோதிக்க அனுமதி கொடுத்தாரே. இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் நிறைய இடங்களில் பதில் கிடைக்காமலே நிறைய பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு முழுமையான பதிலை கொடுக்க போகிறார். இந்த பதில் மூலமாய் தேவன் யோபுவுக்கு வியாதியை கொடுக்க அவர் அனுமதி கொடுத்தாரா இல்லையா என்று நீயே திட்டமும் தெளிவாய் அறிந்து கொள்ளப் போகிறாய். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யோபுவை சோதிக்க அனுமதி எங்கே கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர்? எங்காவது வசனம் இருக்கிறதா? அதை நீங்கள் சொல்ல முடியுமா? யோபு 1 அதிகாரம் 8 முதல் 12 வரை நீங்கள் வாசியுங்களேன். எங்காவது அவன் பிசாசானவன் யோபுவை சோதிக்க அனுமதி கேட்டானா? அவன் கேட்கவும் இல்லை, அவர் கொடுக்கவும் இல்லை. அவன் சொன்னான், நீர்
அவனை வேலியடித்து காத்துக் கொண்டிருக்கிறீர், நீர் அவனை வேலியடித்து காத்துக் கொண்டிருக்கிறீர் என்று அவன் சொன்னான். இது பிசாசுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உண்மை என்று நம்பி இன்னும் நிறைய பேர் தங்களுடைய ஜெபங்களிலே கர்த்தாவே நீர் வேலியடித்து காக்கிறீர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசின் வார்த்தையை மறக்காமல் ஜெபத்திலே சொல்லுகிற நீ ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விட்டாயே, ஆண்டவருடைய சித்தத்தை மறந்து விட்டாயே. நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் என்ன? வேலியெடுத்து காக்கிறாரா? இது ஒரு கேள்வி. அப்ப நீதிமான்களை சுற்றிலும் தேவன் வேலியெடுத்து காக்கிறார் என்றால், நீதிமான்களை சுற்றிலும் தேவன் வேலியெடுத்து காக்கிறார்கள் என்றால், நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை தேடி பிசாசு வந்தானே, ஏவாளை சுற்றி தேவன் வேலி அடைத்திருந்தால் எப்படி அந்த பிசாசு ஏவாளை தொற்றிருக்க முடியும்? தேவனுடைய வேலி சரியில்லையா? அல்லது தேவனுடைய வேலி துருப்பிடித்து போய்விட்டதா? அல்லது இந்த தேவன் வேலி அடைத்ததை பிசாசே பிடுங்கி போட்டானா? அல்லது தேவனே இந்த வேலையை தூக்கி போட்டு விட்டாரா? சிந்தியுங்கள். ஆவேல் என்ற ஒரு தேவ மனுஷன், விசுவாசிகளுடைய பட்டியலிலே எபிரேயர் 11 இருக்கக்கூடிய முதல் தேவ மனுஷன். இந்த ஆபேல் என்ற தேவ மனுஷன் இவனை காயீன் என்ற அண்ணன் கொல்லுகிறான். இந்த ஆபேலை சுற்றி தேவன் வேலியடைத்து காக்கிறார் என்றால் எப்படி காயீன் கொல்ல முடியும்? சிந்தியுங்கள். தேவன் வேலியடைத்து காக்கிறதில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களே வசன விசுவாசத்தை கொண்டு உங்களை சுற்றி நீங்களே வேலியடைத்துக் கொள்ளுகிறீர்கள். வசன விசுவாசத்தை கொண்டு நீங்களே வேலியடைத்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் குறைய குறைய வேலியுடைய குவாலிட்டி குறைகிறது. வேலியுடைய குவாலிட்டி குறைய குறைய பிசாசு உனக்குள்ளே அதிகமாய் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான். ஆக அவருடைய குவாலிட்டி குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தேவன் யாரையுமே வேலி அடைத்து காப்பதே இல்லை. பிசாசு சொல்லிய வார்த்தை பொய்யான வார்த்தை. அந்த பொய்யான வார்த்தையை நம்பிக்கொண்டு அதையே இன்றைக்கும் பலர் ஜெபத்திலேயே சொல்லிக்கொண்டு அதையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசானவன் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நீர் உம்முடைய கையை நீட்டி யோபுவை தொடுவீரானால் அவன் உன்னை தூஷிக்கானோ பாரும் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆக பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, நீர் அவனுக்கு தீமையை கொடுத்தால் அவன் உன்னை தூஷிப்பான் என்று பிசாசானவன் சொல்லுகிறான். தீமையை கொடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை. யோவான் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆக பிசாசானவன் திருடுவதற்கு வந்திருக்கிறான், அழிப்பதற்கு வந்திருக்கிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு வந்திருக்கிறான், கொல்ல வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். இப்படி இவன் வந்தவன் அப்போதைக்கு அப்போது பெர்மிஷன் யாருக்கிட்டையும் பெற்றுக்கொண்டு வருவதல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பிசாசுக்கு அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. உலகத்து மக்களை கெடுக்கலாம், அழிக்கலாம், திருடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவனுக்கு அப்பொழுதே அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. நீ பெரியவனா, நான் பெரியவனா? இதுதான் தேவனுக்கும் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் ஜெயிக்கிறோமா? இதைத்தான் நம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெயிப்பதற்கு வழி என்ன? இதைத்தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெயிப்பதற்கு வழி என்ன? வழிக்கு என்னென்னலாம் உறுதுணை, அதைத்தான் ஆவியானவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த யோபுடைய வார்த்தை என்ன தெரியுமா? பிசாசுடைய செயலை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அதற்கு தேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பிசாசே, இந்த உலகம் உன் கையில் இருக்கிறது, அவனும் அவனுடைய சொத்துக்களும் உன் கையில் இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது படுபாய் பயல, என்னை போய் சோதிக்க சொல்லி சொல்றியே, நான் நன்மை செய்கிற தேவன் அல்லவா? உன் கையிலேயே இந்த உலகம் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி பிசாசு, பூமி நாயகன் பிசாசு, இந்த லோகத்து நாயகன் பிசாசு. இப்படிப்பட்ட இந்த பிசாசா இருக்கிற நீ, உன் கையிலே யோபு இருக்கிறான். உன்னால் எல்லாம் செய்ய முடியும், உனக்கு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அதிகாரம் இருக்கிறது. நான் ஏன் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார்.
அப்படி என்றால் உடனடியாக இவன் என்ன செய்யலாம்? உடனே போய் யோபுவை கொன்றுவிட முடியும். உடனே போய் யோபுடைய பாடிக்கு அவனுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும், வியாதியை கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் என்ன நினைச்சார் தெரியுமா? யோபு மேல அன்புள்ள தேவன், தீமை நின்று ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்றுதான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் தீமையிலிருந்து ரட்சிக்கிற ஆண்டவர். ஆனால்தான் அன்றைக்கே சாத்தானிடம் தேவன் சொன்னார், அவனுடைய சரீரத்தை மாத்திரம் தொடாது. சரீரத்தை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கிறது. ஆனாலும் அந்த தீமையை செய்ய வேண்டாம் என்று நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இரட்சகர் உனக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது இந்த இரட்சகரை பிசாசை போல அனுமதிக்கிறார் என்று சொல்லுகிறாயே எப்படி? அவர் நினைத்திருந்தால், அப்பொழுதே அனுமதி கொடுத்திருந்தால், அப்பொழுதே யோபு மரித்து போயிருப்பானே. இவர் பாதுகாக்கிற தேவன். இந்த யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த யோபுடைய காரியங்களே, யோபுவே முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு 100% அவர் விசுவாசமாய் இருந்த ஆள் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு வித்தியாசமாய் பேசுகிற ஆளாய் இருந்தார். யோபு 42 அதிகாரம் 10 எழுதப்பட்டிருக்கிறது, யோபுவே பிசாசின் சிறையிருப்பில் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளே யோபு போய்விட்டான் என்று அர்த்தம். யோபுவின் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இது நமக்கு நன்றாய் புரியும். இந்த பிசாசானவன், he is having authority, he is having power to steal, to kill and to destroy. No question of permission he is required there. Even then God யோபுவை பாதுகாக்கிறார், அவருடைய சரீரத்தை பாதுகாக்கிறார், இரண்டாவது முறை அவருடைய உயிரை பாதுகாக்கிறார். இந்த தேவன் உனக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நீ சந்தோஷம் அடைவதை விட்டுவிட்டு பிசாசுக்கு இவர் பர்மிஷன் கொடுக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. நம்முடைய தேவனை பிசாசுடைய செயலை செய்கிற பிசாசுக்கு ஈக்குவலாய் மாற்றுகிறவர்களுக்கு ஐயோ. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வியாதி பிசாசால் வருகிறது. யோபு 2 அதிகாரம் 7 வாசித்தீர்கள் என்றால், யோபுக்கு அந்த வியாதியே பிசாசினால் தான் வந்தது என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இரண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோபுவை சோதிக்க, வியாதியை கொடுக்க தேவன் அனுமதிக்கவில்லை என்று நான் சொல்லி முடித்திருக்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். இரண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேதுருவை சோதிக்க பிசாசு உத்தரவு கேட்கவில்லையா? பேதுருவை சோதிக்க பிசாசுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கவில்லையா? இப்படி நிறைய பேருடைய கேள்வி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் லூக்கா 22 அதிகாரம் 31-32 தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை. ஆங்கிலத்தில் வெரி குட்டாய் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்கிறார்கள். And the Lord said, Simon, Simon, behold, Satan has desired to have you, that he may sift you as wheat. But I have prayed for thee, that thy faith fail not. பிசாசானவன் சோதிக்க உத்தரவு கேட்கவில்லை. பிசாசானவன் இவனை சோதிக்க வேண்டும், கோதுமையை சுளையிலே போட்டு புடைப்பது போல இந்த பேதுருவை புடைக்க வேண்டும் என்று பிசாசானவன் விரும்பினான். Satan desired to have you. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வசனத்தை ஒழுங்காய் நாம் படித்து பிடித்தால், தேவ சித்தம் இன்னதென்று நமக்கு புரிந்துவிட்டால், நிச்சயமாய் தேவன் வியாதியை கொடுக்கிறதுக்கோ சோதிக்கிறதுக்கோ அவர் அனுமதிக்க மாட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது கேள்வி நம் ஆட்கள் கேட்கிற கேள்வி, பவுலுக்கு தேவன் முள் கொடுக்கவில்லையா? யோபு சொல்லுவாங்க, பேதுரு சொல்லுவாங்க, இப்ப கடைசியில் பவுல சொல்றாங்க, பவுலுக்கு தேவன் முள்ளை கொடுக்கவில்லையா? இந்த பவுலுக்கு முள்ளை கொடுத்தது யார்? வசனத்தையே படிக்க மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 எழுதப்பட்டிருக்கிறது, இது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆக சாத்தானுடைய தூதன் தான் இவருக்கு முள்ளை கொடுத்திருக்கிறானாம். எதற்காய் முள்ளா? இவனை குட்டி வைக்கிறதுக்கு முள்ளா. ஏன் குட்டி வைக்குதான்? இவன் உயர்ந்து வளர்ந்து போகக்கூடாது என்பதற்காக. தன்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்திலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா?
பவுலப்போஸ்தலன் ஞானத்திலே பெருக வேண்டும் என்று விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் பிசாசு, வளர்ச்சி அடையக்கூடாது என்று சொல்லுகிறவன் பிசாசு, அதற்கு தடை செய்கிறவன் பிசாசு. அதற்காகத்தான் ஒரு பெரிய முள்ளை கொடுத்திருக்கிறான். எதனால உயர்ந்து போகக்கூடாது இவரு? இந்த பவுலப்போஸ்தலனுக்கு வேதத்தில், இந்த வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் ஒருவன் தான் 3ஆம் வானம் வரைக்கும் போய் பரதீசை, பாரடைஸை போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறான். அந்த பாரடைஸில் தான் பரிசுத்தவான்களுடைய ஆவி ஆத்மா அங்கே இருக்கிறது. மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவி ஆத்மா இருக்கிறது. இந்த 3ஆம் வானத்தை, இந்த பரதேசை இந்த பவுலப்போஸ்தலன் பார்த்து விட்டு வந்துவிட்டு ஊர்புறாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதை கேட்ட மக்கள் நிறைய கூட்டம் கூட்டமாய் அவனுக்கு கூட்டம் கூடுகிறது. அவனுக்கு கூட்டம் கூட கூட ஆதி அப்போஸ்தல காலத்திலே, ஆரம்ப நாட்களிலே நிறைய கிறிஸ்தவர்கள் பெருக பெருக பிசாசாலை சும்மா இருக்க முடியவில்லை. அதனாலே இவனுடைய சரீரத்திலே இவன் உயர்ந்து போகாதபடிக்கு இவனை குட்டும்படியாய் ஒரு முள்ளை பிசாசானவன் கொடுக்கிறான். என்னையா அந்த முள்ளு? கேள்வி இது. நிறைய பேர் வியாதி என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். நிச்சயமாய் இது முள் என்பது மனிதர்களுடைய பகைவர்களால் ஏற்படக்கூடிய காரியங்களாகும். பகைவர்களால் ஏற்படக்கூடிய காரியங்களாகும். பகைவர்களால் வரக்கூடிய ஒரு முள்ளுதான் இந்த முள்ளு. இந்த முள்ளு சரீரத்திலே வருகிற முள்ளு என்பதாகும். ஏன்? அந்த பகைவர்களை எதிர்க்க இவனுக்கு பலன் இல்லை. பவுலப்போஸ்தலனுக்கு அந்த பகைவர்களை எதிர்ப்பதற்கு பலன் இல்லை, பலன் இல்லை, பவர் இல்லை. சிங்கிள் மேன். அதனாலே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு விலகட்டும், இந்த பகைவருடைய விரோதம் என்னை விட்டு விலகட்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உனக்கு பலவீனம் இருக்கிறது, வெரி குட், யூ ஆர் பவர்லெஸ். என்னுடைய பவர் உனக்கு வந்த பிற்பாடு பூரண பவர் உள்ளவனாய் நீ இருக்க போகிறாய். உன்னை எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது, கவலைப்படாதே. இதே வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலே கிதியோனிடம் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு நான் சொல்லுகிறேன், எதிர்க்க பலன் இல்லாமல் தான் அவன் 3 முறை ஜெபித்தான், இந்த முள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி. 3 முறையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் பலன் உன்னோடு இருக்கிறது, என் பலத்தினாலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலன் என்பது பவர். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பவுலப்போஸ்தலனுக்கு தேவன் பலன் கொடுத்தார். முள் நீங்க 3 முறை ஜெபித்ததற்கு பதில் கொடுத்தார், பரிபூர்ண பலன் கிடைத்தது. பவுலப்போஸ்தலன் எந்த ஒரு துரோகிகளாலும் பகைவர்களாலும் மடிந்து போகவில்லை. 4வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை வாசித்துவிட்டு நிறைய பேர் தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிற காரியம் வியாதி தேவனுடைய சிட்சை என்று சொல்லுவார்கள். வியாதி தேவனுடைய சிட்சை என்றால் அதை அற்பமாய் எண்ணக்கூடாது என்று சொன்னால் அந்த வியாதியை கனம் பண்ண வேண்டுமா? ஒரு ஆளுக்கு வியாதி வந்துச்சு, கேன்சர் வந்துச்சுன்னா அதை அற்பமாய் எண்ணக்கூடாதுன்னா குட் மார்னிங் கேன்சர் என்று சொல்ல வேண்டுமா? தேவனுடைய சிட்சை என்றால் இன்னதென்று புரியாமல் சிட்சை தான் வியாதி என்று நினைத்துக் கொண்டு, இந்த வியாதி தான் சிட்சை என்று நினைத்துக் கொண்டு அதை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா, அம்மை நோய் வந்து விட்டால் நிறைய புறஜாதி மக்கள் எல்லாம் அது ஒரு தெய்வத்துடைய வியாதி என்று சொல்லி வணக்கம் தெரிவிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். இப்பொழுது அது கூட மாறி போய்விட்டது. நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தீமையான காரியத்தினாலும் உன்னை சிட்சிக்கவே மாட்டார். சிட்சை என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? reprimand, severe rebuke, to criticize someone severely. இது வியாதி அல்ல, இது வசனத்தால் வருகிற சிட்சை. தேவன் வசனத்தினாலே சிட்சிக்கிறார். சங்கீதம் 105:19, சங்கீதம் 66:10, சங்கீதம் 107:20 இதையெல்லாம் வாசித்தால் உங்களுக்கு தெரியும்.
ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய சிக்ஷையை தான் கொடுப்பார். எங்கே கொடுப்பார்? ஆவியிலே கொடுப்பார். எதன் மூலம் கொடுப்பார்? வசனத்தின் மூலம் கொடுப்பார். அதனால்தான் யோவான் 15:3 எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலேயே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். சுத்தம் எப்படி வருகிறதாம்? உபதேசத்தினாலே வருகிறது, வியாதியினால் அல்ல. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆக உனக்கும் எனக்கும் பரிசுத்தம் வருகிறது, உனக்கும் எனக்கும் சுத்தமாய் பரிசுத்தமாய் தூய்மை வருகிறது வசனத்தினால் தான், இந்த வார்த்தையினால் தானே ஒழிய வியாதியினால் அல்ல. இப்படி வசனத்தினாலே உனக்கு சிக்ஷை கிடைக்கும் பொழுது அதனுடைய பலம் என்ன? உனக்கு நீதி உண்டாகிறது. நீ நீதிமான் என்ற ஒரு பட்டம் உனக்கு அதிகமாய் பிரதிபலிக்கிறது, பிரகாசிக்கிறது. எப்பொழுது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை வரும்? உடனே நடக்காது, ஒரு காலத்திலே அது நடக்கும். எதுவரைக்கும் இந்த வசன சிக்ஷை பரிபூர்ணம் அடையும் வரைக்கும் உனக்கு வசனத்தினாலே சிக்ஷை வரும். இப்படிப்பட்ட சிக்ஷை வசனத்தினாலே உண்டாகிற சிக்ஷை யாருக்கு இல்லையாம்? ரட்சிக்கப்படாத வேசி பிள்ளைகளுக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாத வேசி பிள்ளைகளுக்கு இந்த சிக்ஷை இல்லை, வசன சிக்ஷை இல்லை. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு வியாதி இருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் வியாதி சிக்ஷை அல்ல. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு வசனத்தினாலே சிக்ஷை இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிக்ஷை என்பது வியாதி அல்ல. பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் மத்தியில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். அது பெரிய திருவிழா கூட்டம், அது பெந்தெகோஸ்தே பெருநாள். அங்கே ஏராளமான கூட்டம், பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்ட உடனே அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இவர்கள் இருதயத்திலே குத்தப்படுகிறது எதனால? வியாதியினாலேயா குத்தப்படுகிறார்கள்? தரித்திரத்தினாலேயா குத்தப்படுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தையினாலே குத்தப்படுகிறார்கள். பேதுரு பிரசங்கித்த அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தையே குத்தி இருக்கிறது. பேதுரு அவர்களை பார்த்து நீ திருடன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன் இப்படி அவர் பிரசங்கம் பண்ணாரு? இல்ல, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டீர்கள். எந்த இயேசுவை நம்முடைய தாவீது தெய்வம் என்று சொன்னானோ அந்த இயேசுவை நீங்கள் கொன்று விட்டீர்கள். இதை கேட்டவுடனே அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. அன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை உனக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் வார்த்தையினாலே தான் சிக்ஷிக்கிறார், தேவன் வியாதியினாலே அல்ல. அப்படி என்றால் நமக்கு வியாதி ஏன் வருகிறது, எப்படி வருகிறது? இது ஒரு கேள்வி. வியாதி ஏன் வருகிறது, எப்படி வருகிறது? வியாதி வருகிறதுக்கு 3 காரணங்கள் தான் உண்டு. வியாதி வருகிறதுக்கு 3 காரணங்கள் தான் உண்டு. பாவம், சாபம், பிசாசு. 3 காரணம் தான். நீயோ உன்னுடைய மூதாதையரோ செய்த பாவத்தினாலே உனக்கு வியாதி வரலாம். உன்னுடைய சாபத்தினாலேயோ மூதாதையருடைய சாபத்தினாலேயோ உனக்கு வியாதிகள் வரலாம். பிசாசினாலே உனக்கு வியாதிகள் வரலாம். பாவத்தையும் சாபத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் 2011 ஆண்டுகளுக்கு முன்னாலே சுமந்து தீர்த்து விட்டார். இதை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதி வராது. அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் வியாதி வருகிறது என்றால் எனக்கு வராது. உங்களுக்கு வியாதி வருகிறது என்றால் பிசாசினாலே தான் வர வேண்டும். ஏன் பிசாசினாலே வியாதி வருகிறது? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். அவன் வியாதியை கொடுத்து அழிப்பான். இப்பொழுதுதான் நிறைய வியாதி வருது, நிறைய காய்ச்சல் வருது. இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு டாக்டர்களுக்கே தெரியல, வைரஸ் ஃபீவர் என்றான். அதுக்கு மருந்தும் தெரியாது. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிடுறாங்க. திடீர் என்று புதிதாய் வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிசாசுடைய திட்டங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது 100க்கு அதிபதி வந்தான், தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டான், கர்த்தாவே
எனக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. வேலைக்காரங்களை வா என்றால் வருகிறார்கள், போ என்றால் போகிறார்கள். ஆனால் இந்த வியாதியை போன்னு சொன்னா போக மாட்டேங்குது. நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அது போய்விடும் என்று சொன்னான். இதை பார்த்து நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஆக தேவனுடைய வார்த்தை வியாதியை விரட்டுகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வியாதியிலிருந்து சுகமாக்குகிற வார்த்தை. இந்த தேவன் வியாதியை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறாயே, இது எப்படி? வியாதியால் ஒருவனுக்கும் பரிசுத்தம் வருவதில்லை. வசனத்தால் தான் ஒவ்வொருத்தனுக்கும் பரிசுத்தம் வருகிறது. வசன சிக்ஷைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயா? வசன சிக்ஷைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் போதும், உனக்கு வியாதியே வராது. வந்தாலும் அது ஓடியே போகும். நிறைய பேர் வசன சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் சில வியாதிகள் பரம்பரை வியாதிகள் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? சுகர் கம்ப்ளைண்ட், டிபி, ஹார்ட் அட்டாக்கு, இதெல்லாம் பரம்பரை வியாதிகள். இந்த பரம்பரை வியாதிகள் எல்லாம் நமக்கு தொடரும் என்று நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நல்லா சுகாதாரமா தான் இருப்பாரு, நல்லா தான் உத்தமமா தான் இருப்பார், தப்பு தண்டெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனாலும் அவர்களுக்கு இந்த பரம்பரை வியாதி வந்து சேர்ந்து விடும். எல்லாம் பிசாசுடைய வேலை தான். பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை கிறிஸ்தவன் அறியாதவனாய் இருக்கக்கூடாது. ஆக பிசாசின் தந்திரங்களை அறிய உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். வசனத்தின் மூலமாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக வசனத்தின் மூலமாய் நீ பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டால் போதும். வசனத்தின் மூலமாய் தேவன் உன்னை சிட்சிக்கிறார். வசனத்தின் மூலமாய் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். வசனத்தின் மூலமாகவே உனக்கு நீதி உண்டாக்குகிறார். நீ வசனத்தை விசுவாசித்து பார், வசன சிட்சைக்கு ஒப்புக்கொடு, வியாதி உனக்கு வராது. அப்படியே வியாதி வந்தாலும் அது ஓடியே போகும். பரலோக நகரவாசிகள் நீயும் நானும். இந்த ஊர் நகரவாசி அல்ல, நீ நானும் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். இந்த நகரவாசிகள் நான் வியாதிப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கும் வியாதி வரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஒரு கிறிஸ்தவனும் வியாதியிலே மறிக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தம். நீ கிறிஸ்தவனாயிருக்கிறாயா? வசனத்தை விசுவாசிக்கிறாயா? வசன சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கிறாயா? நம் தேவன் வியாதியை கொடுப்பதும் இல்லை, வியாதியை அனுமதிக்கிறதும் இல்லை என்று விசுவாசிக்கிறாயா? நம் தேவன் சிலுவையிலே வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாசிக்கிறாயா? நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு வியாதி வராது. அப்படியே வந்தாலும் விடுதலை கிடைத்துவிடும். நீ வியாதியோடு மரிப்பதே கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், வியாதியிலே மரித்து போகிறார்கள். இப்படி வியாதியிலே மரித்து போகிறதுனாலே நிறைய பேர் அவர்களை பார்த்து பார்த்து ஏமாந்து போகிறார்கள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆட்களை பார்க்காதே, ஆண்டவருடைய வார்த்தையே பார்த்து கொண்டிரு. என்னை கூட பார்க்காதே, என் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரமே பார்த்து கொண்டிரு. உனக்கு பெரிய வெற்றி உண்டு. தேவன் வியாதியினாலே சிட்சிக்கிறதே இல்லை, அவர் வசனத்தினால் தான் சிட்சிக்கிறார். அவர் வியாதியை சுமந்து தீர்த்தாண்டவர். மறுபடியும் வியாதியை கொடுக்கிறதே இல்லை, வியாதியை அனுமதிக்கிறதும் இல்லை. அவர் வியாதியிலிருந்து விடுதலை ஆகி நீ சுகத்தோடு வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் வியாதி இல்லாமல் வாழப்போகிறீர்கள். நிறைய பேர் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார்னு தான் வியாதி வந்தோடனே சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எசேக்கியா ராஜா தான். இந்த ஆளுக்கு வியாதி வந்துச்சு, உண்மைதான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், நீ சாகத்தாயா போறேன் ராஜா கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இந்த ராஜா தேவனை நோக்கி அழுகிறான். தேவன் இந்த ராஜா மேல இரக்கம் பாராட்டி 15 ஆண்டுகள் உனக்கு வயசு கூட்டி கொடுக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னான், ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்லி ஆயிற்று, முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவனுடைய பிளவையின் மேலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக பிளவையின் மேலே அத்திப்பழ அடையை போட்டார்கள், அவன் சுகமடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உனக்கு வயசை கூட்டி கொடுக்கிறது அவருடைய ஆசையை ஒழிய உன் வயசை குறைக்கிறது ஆசை அல்ல. அகால மரணம் கொடுக்கிறது அவருக்கு ஆசை அல்ல. 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. நீ நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென்.
இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. வியாதியோடு வேதனை விலக்கி மீட்டு காத்திட்டார். விரக்தி